உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஃபேர் நீட் பேன் நீட் இப்படி நீட்டை சுற்றி நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளும் முறைகேடுகளும் மோசடிகளும் போராட்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. டெல்லியில் இப்போ பெரிய போராட்டம் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2017 நீட்டுக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்குது. பேன் நீட் அப்படின்னு சொல்லி. அப்போது நீட் எக்ஸாமில் என்ன தான் பிரச்சனை? இல்லை நீட் எக்ஸாமே பிரச்சனையா? எக்ஸாமில் பிரச்சனையா இல்லை கவுன்சிலிங்கில் பிரச்சனையா? கவுன்சிலிங்கில் என்ன மாதிரி நடக்குது? அதே மாதிரி கவுன்சிலிங்கில் பிரச்சனையா இல்லை ப்ரைவேட் காலேஜில் பிரச்சனையா? அப்போ அங்கே என்ன மாதிரியான மோசடிகள் நடக்குது? இப்படி நீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அதாவது குற்றச்சாட்டுகள், நீட் ஏன் வேணான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் மோசடிகளும் பற்றிய டீட்டெயிலாக டேட்டாவோடு நம்ம பேச போகிறோம். அதனால் தப்பாக நினச்சிக்காங்க. இந்த வீடியோவில் நெகட்டிவ் மட்டும் பேச போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் நீட் ஏன் வேணான்னு சொல்கிறவங்க முன்வைக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ட் 2ல் நம்ம டேட்டாவோட பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் நெகட்டிவ் பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நீட்டு ஏன் வேணாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து தைரியமாக டிபேட் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் எந்தெந்த டேட்டாஸ் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, போன கவர்மெண்ட்டில் டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து நீட்டை பற்றி ஆராயறதுக்காக ஏகே ராஜன், ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏகே ராஜன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஏன் நீட் வேணாம் அப்படிங்கிற புத்தகத்தில் டீட்டெயிலாக டேட்டாவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை வச்சு மட்டும் இல்லை, நிறையா இதுக்காகவே ஆன்லைனில் நிறைய ரிசர்ச் பண்ணி டேட்டாவோட வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்கள். நீட் இதோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு. இந்த நீட்டை கொண்டு வரதுக்கு உண்டான 4 முக்கியமான ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தகுதியான டாக்டர்ஸை உருவாக்கணும், ஏழை மாணவர்களுக்கும் வாய்ப்பளிக்கணும் மருத்துவம் படிக்கிறதுக்கு, அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் வந்து டொனேஷனுங்கிற பேரில் கொள்ளையடிக்கிறது வந்து குறைக்கணும், நல்ல ஒரு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 முக்கியமான காரணங்களை முன் வச்சு தான் நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நீட் எக்ஸாம் இருக்குது. அதாவது 2016 நீட் எக்ஸாம் இருக்குது. நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இப்படி மெடிக்கல் சீட் எப்படி ஃபில் பண்ணாங்க? அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா, அப்போயுமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. 1972 டிஎம்கேலேருந்து நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல நுழைவுத் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிறாரு. அப்புறம் 1982 எம்ஜிஆர் பீரியடில் அவங்களோட கவர்மெண்ட்டில் அமைச்சரவையில் இருந்த ஒருத்தர் அமைச்சர் வந்து நுழைவுத் தேர்வு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் வெடிக்குது. அதுக்கப்புறம் அந்த உத்தரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனாலும் 1984 எம்ஜிஆர் அரசு வந்து நுழைவுத் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. ஸோ 1985 2005 வரைக்கும் காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லி ஒரு பொது நுழைவுத் தேர்வு வச்சு தான் சீட்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மெடிக்கலுக்கு. ஆனால் 2005 அப்போ இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அந்த நுழைவுத் தேர்வு செல்லாது, ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிடுறாங்க. அதை எதிர்த்து நடந்த ஒரு கேஸில் இல்லை அந்த ரத்த ஆணை செல்லாது, தீர்மானத்தை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க. ஸோ மறுபடியும் நுழைவுத் தேர்வு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆட்சி மாற்றம் நடக்குது. 2006 டிஎம்கே மறுபடியும் வர்றாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கமிட்டி வச்சு இந்த நுழைவுத் தேர்வு சம்மந்தமாக ஆய்வு பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் படி ஹைகோர்ட்டும் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, 12th மார்க்கை வச்சு மெடிக்கல் சீட் ஃபில் பண்ணுறதுங்கிறது சமூக நீதிப்படி தான் இருக்குது, அது வந்து தரத்தையும் குறைக்கலை அப்படின்னு சொல்லி நுழைவுத் தேர்வை வந்து ரத்து பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது 2005 2016 வரைக்குமே 12th மார்க்கை வச்சு தான் நுழைவுத் தேர்வு இல்லாமல் 12th மார்க்கை வச்சு மட்டும் தான் எம்பிபிஎஸும் சரி இன்ஜினியரிங்க்கும் சரி சீட் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. 2010 நீட் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்லி 2013 வந்த 115 பெட்டிஷனை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தலையிடக்கூடாதுன்னும், இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான எக்ஸாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போகிறாங்க. அதுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அப்பீல் போகிறாங்க. ஆனால் அந்த அப்பீல் போன நேரத்தில் வந்து ஏற்கனவே தீர்ப்பு சொன்ன நீதிபதி வந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. அப்போ அந்த அப்பீலை விசாரித்த 2014 அந்த அப்பீலை விசாரித்த கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நீதிபதிகள் சொன்ன அந்த தீர்ப்பை வந்து மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் 2014 சென்ட்ரலில் ஆட்சி மாறுது, பிஜேபி வந்து ரூலிங்க்கு வர்றாங்க. 2016 ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ஒரு என்ஜிஓ வந்து நீட் எக்ஸாம் வேணும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. அதை விசாரித்த கோர்ட்டும் அதுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ 2016 இந்தியாவில் நீட் எக்ஸாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 வருஷம் விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கு ஒப்புதலும் கிடச்சிருது. அதனால் 2017 தமிழ்நாட்டிலையும் நீட் எக்ஸாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியா வந்து கேட்ஸ் அக்ரிமெண்ட், அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் இந்தியா வந்து சைன் பண்ணிட்டாங்க. அதுபோக WTO அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணிட்டாங்க. இதனால தான் வந்து கல்வியையும்
பொது சுகாதாரத்திலையும் தனியார்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நீட்டை எதிர்க்கிறவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் நிறையா நீட்டை எதிர்த்து வந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ போன கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து இந்த நீட்டை ஆய்வு பண்ணுறதுக்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏகே ராஜன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியை வந்து ஆய்வு பண்ணி 2021 ஜூலை மாதம் வந்து அதாவது அவங்க வந்து 86,000 பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தி ஆய்வு பண்ணி 2021 ஜூலை மாதம் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் இப்போ கூட கூகுளில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் நீட் எக்ஸாம் பற்றி என்னென்ன நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக டேட்டாவோட பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேறு அதாவது இன்ஜினியரிங்க்கு வந்து J2E எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்லாம் வந்து பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, அதை எதிர்த்து யாரும் போராடலையே, ஏன் நீட்டுக்கு மட்டும் அப்படின்னா மத்திய அரசு கீழே இருக்கிற ஐஐடியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக J2E எக்ஸாம்ங்கிறது 1961 நடக்குது. ஆனால் 2013 தான் J2E மெயின் எக்ஸாமாகவும் J2E அட்வான்ஸ் எக்ஸாமும் 2 கட்டங்களாக நடக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே J2E எக்ஸாம் நடந்தாலுமே அதுவுமே ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயந்தான். ஏன்னா J2E எக்ஸாம் மூலமாக தரமான இன்ஜினியர்ஸ் உருவாகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு யூகம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஏகே ராஜன் கமிட்டியில் வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் நீட் எக்ஸாம் பற்றி அதாவது நெகட்டிவ்ஸ் பற்றி டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீட் எக்ஸாம்னா என்ன, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும், தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எவ்வளோ மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது, எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்ல. தமிழ்நாட்டில் எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, எவ்வளோ மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 37 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 5349 சீட்ஸ் இருக்குது. அதில் 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடும். ப்ரைவேட் காலேஜ் பார்த்திங்கன்னா 41 காலேஜ் இருக்குது, 8650 சீட்ஸ் இருக்குது. மொத்தமாக தமிழ்நாட்டில் 78 காலேஜ் இருக்குது, 13999 சீட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 14000 சீட்ஸ் இருக்குது. இந்தியா முழுக்க எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் வந்து 441 காலேஜ் இருக்குது, 63296 சீட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் 382 இருக்குது, அங்கே வந்து 73643 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக இந்தியா முழுக்க 823 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 1,36,939 சீட்ஸ் இருக்குது. இதில் எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் இருக்குது. இப்போ எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது இந்தியா முழுக்க, அதில் 20 தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அந்த 20 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 2257 சீட்ஸ் இருக்குது. அதை வந்து நீட் மார்க் அடிப்படையில் தான் ஃபில் பண்ணுறாங்க. புதுச்சேரியில் ஒரு ஜிப்மர் இருக்குது, அதில் வந்து 243 சீட் இருக்குது, அதுலேயுமே வந்து நீட் எக்ஸாம் அடிப்படையில் தான் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாம் எந்த கோர்ஸுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் யூஜி படிக்கிறதுக்கு, பிஜி படிக்கிறதுக்கு, அப்புறம் பிடிஎஸ் இருக்குது, அப்புறம் ஆயுஷில் அதாவது யுனானி அந்த மாதிரி ஆயுஷில் வந்து யூஜி படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வெட்டினரியில் யூஜி படிக்கிறதுக்கு, அப்புறம் நர்சிங் யூஜியில் குறிப்பிட்ட கோர்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி கோர்ஸுகளுக்கு மட்டும் நீட் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாம் எப்படி நடத்தப்படுது அப்படின்னா என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் அவங்க தான் நடத்துகிறாங்க. NCERT அவங்க ரெடி பண்ணக்கூடிய சிபிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் தான் இந்த நீட் எக்ஸாம் வந்து நடக்குது. டோட்டலாக 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்குது. எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் பாட்னி, பயாலஜி. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டில் வந்து 45 கொஸ்டின், மொத்தமாக 180 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்கு, மொத்தமாக 720 மார்க்கு. இப்போ இந்த 720க்கு எவ்வளோ எடுத்தால் பாஸு அப்படின்னா அது ஒவ்வொரு வருஷம் மாறும். மினிமம் 100 மேலே இருக்கும். ஒவ்வொரு வருஷம் 108, 110, 120, 130 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் மாறும். அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டா -1 மார்க், நெகட்டிவ் மார்க் வேறு இருக்குது. இப்போ இந்த நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு 12th முடிஞ்சிருந்தால் போதும், அதாவது 17 வயசு முடிஞ்சிருந்தால் போதும். மேக்ஸிமம் வயசு வந்து எதுவுமே கிடையாது. எத்தனை வயசுனாலும் இருக்கனாலும் நீட் எக்ஸாமுக்கு வந்து டாக்டர் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் டைமில் வந்து ஒரு 3 தடவை தான் நீட் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அட்டெம்ப்ட் வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, எத்தனை தடவைனாலும் ட்ரை பண்ணலாம் நீட் எக்ஸாமுக்கு. இப்போ எக்ஸாமுக்கு உண்டான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1200 ரூபா, ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 1600 ரூபா, SC STக்கு வந்து 1000 ரூபா ஃபீஸ் கட்டணும். இப்போ இதில் வந்து ப்ராக்டிஸ் ரூல்ஸ், அதாவது இப்போ நீட் எக்ஸாம் வந்து நான் எழுதி பாஸ் ஆகி டாக்டருக்கே படித்து முடிச்சிட்டேன். இப்போ டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் அவங்க வந்து யூஜி MBBS வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதில் 1 வருஷம், அதாவது 4.5 வருஷம் முடிச்சுட்டு 1 வருஷம் வந்து அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் போகணும். இன்டர்ன்ஷிப் போனதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து NMC நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து டாக்டராகவே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எவ்வளோ மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது, நீட் எக்ஸாம் எப்படி நடக்குது, அதோட ப்ராசஸ் என்ன, அதே மாதிரி டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன ரூல்ஸ். ஸோ இதுதான் இந்த விஷயங்கள். சரி, இதில் வந்து கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னா, இப்போ இந்த நீட் எக்ஸாமில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், எங்கெங்கே என்னென்ன மோசடி நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வரும்போது அந்த கவுன்சிலிங் பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஆர்டிஏ ஆக்ட், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டப்படி 8th வரைக்கும் டியூஷனே நடத்தக்கூடாது. ஆனால் இவங்க 6thலேயே நீட்டுக்குண்டான பயிற்சி தருவோம்னு சொல்லி விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. 11thலேயே நீட்டுக்குண்டான ஃபீஸையும் சேர்த்து வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு 12th வரைக்கும் படிக்கணும், அப்போ 12 வருஷம் படிப்பு வேஸ்ட்டாக போகுதுல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரெண்டாவது சிபிஎஸ்சி சிலபஸ், அதாவது 2017-18களில் நம்ம தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அடிப்படையில் தான் வந்து நீட் எக்ஸாம் எழுதினாங்க. ஸோ இதனால் நிறைய மாணவர்கள் உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லி 2018-19களில் சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நம்மளோட சிலபஸை வந்து மாற்றினாங்க. முழுசாக இல்லை, ஓரளவுக்கு. அப்படி இருந்துமே 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு உள்ளே போக முடியுது. ஸோ இந்த சிலபஸுமே சிபிஎஸ்சி சிலபஸுமே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர். இப்போ எக்ஸாம் சென்டருக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட அவங்கள வந்து வெளியே நிப்பாட்டிடுறாங்க, எக்ஸாம் எழுத முடியாமல் போகுது. இதனால் நிறையா மாணவர்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு வெளியே நின்று கதறி அழுத அந்த வீடியோலாம் நம்ம சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே கரெக்ட் டைமுக்கு உள்ளே போனாலுமே அதை கலட்டு இதை கலட்டு அதை போடாது இதை போடாதுன்னு சொல்லி சோதனை மேலே சோதனை பண்ணி தாலியை கூட கலட்டி வாங்கி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு சோதனை பண்ணி ஒரு எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அதுலேயும் வந்து நிறையா முறைகேடுகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடங்களில் அந்த எக்ஸாம் சென்டரை வேறு ஸ்டேட்டுக்கு போட்டுடுறாங்க. அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வெளியூர் போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது இருக்குது, அவனுக்கு பெரும் சுமையும் ஏற்படுது. ஸோ இது ஒரு காரணமாகவும் ஒரு குற்றச்சாட்டாகவும் முன்வைக்கிறாங்க. அடுத்து நீட் ரீவேல்யூஷன். இப்போ நம்ம நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அது ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம், அதுக்குன்னு ஃபீஸ் கட்டணும். அப்படி இந்த வருஷம் 2026 ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு OMR ஷீட் ஆன்சர் ஷீட் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவர் எழுதின மாதிரி இல்லை, வேறு யாரோடது மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கேட்டிருக்காரு, இன்னொரு OMR ஷீட் அனுப்பிச்சிருக்காங்க, அதுவுமே அவரோடது இல்லை. ஸோ இப்போ இந்த ஒரு 2 OMR ஷீட் வேறு ஏதாவது எழுதுனதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து முக்கியமானது கவுன்சிலிங் ப்ராசஸ். இப்போ 720 மார்க்குக்கு 600 650 மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜில் மெரிட்டில் போயிடுவாங்க. அவங்களே மேக்ஸிமம் வருஷத்துக்கு 1 லட்சத்துக்குள்ளே தான் செலவாகும். அதுவே அதுக்கு அதாவது 600க்கு கீழே ஒரு 400லேருந்து ஒரு 600க்குள்ளே எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா இருக்கும், அதில் அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சம் மேக்ஸிமம் செலவாகும் வருஷத்துக்கு. அதுவே 400க்கும் கீழே, அதாவது 300 200 150 இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா படி அவங்களுக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா வரைக்கும் கூட எக்ஸ்பென்ஸ் ஆகும். இப்போ இந்த கவுன்சிலிங் வந்து 2 கட்டங்களாக, அதாவது சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்னு சொல்லி 2 கட்டங்களாக நடக்கும். அந்த 2 கட்டங்களில் அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. டாப் ரேங்கில் இருக்கவங்க கவர்மெண்ட் காலேஜில் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படியே அது கீழே இருக்கிறவங்க ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 3ஆவதாக வந்து மாப்பப் கவுன்சிலிங் நடக்கும். இந்த மாப்பப் கவுன்சிலில் தான் வந்து ப்ரைவேட் காலேஜ் அவங்களுக்கு உண்டான சீட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு வந்து ஃபில் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ரைவேட் காலேஜ் அவங்க சீட்டை ஃபில் பண்ணிக்கிறாங்களா, அதில் தான் மோசடியே நடக்கும். இப்போ நீட்டுக்கு முன்னாடி 12th மார்க் வச்சு தான் கவுன்சிலிங் நடந்துச்சு. இப்போ அதில் என்ன மாதிரியான ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்னா 15%. இப்போ 100 சீட் இருக்குன்னா 100ல் வந்து 15 ஆல் இந்தியா கோட்டாக்கு பேரும், மிச்சம் 85 ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிருவாங்க, அவங்க ஃபில் பண்ணிக்கிறது. ஆனால் அதில் 50-50 42 சீட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டை கொடுத்துட்றாங்க. அந்த ப்ரைவேட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆவரேஜ் மார்க் வாங்கியிருப்பாங்கள்ல, டாப் ரேங்கில் இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜில் போயிடுவான். அந்த ஆவரேஜ் மார்க் வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து, அதாவது 12th ரிசல்ட் வெளியேறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜுக்குலாம் அந்த ரிசல்ட் போயிடுமா. ஸோ அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டை வச்சு அந்த ஆவரேஜ் மார்க் வாங்கியிருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து அந்த ப்ரைவேட் காலேஜில் வந்து சீட்டு ஃபில் அதாவது அட்மிஷன் போட வச்சுருவாங்களா, அந்த சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குருவாங்களாம். இப்போ கவுன்சிலிங் நடக்கும். இப்போ கவுன்சிலிங் நடக்கும்போது அந்த ஆவரேஜ் மார்க் வாங்கியிருக்கவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜே கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க ப்ரைவேட் காலேஜில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சீட் வந்து ஃப்ரீ ஆயிரும். இப்போ அந்த ஃப்ரீயான சீட்டை வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அவங்க அந்த சீட்டை அவங்களே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க அந்த சீட்டை வந்து லட்சக்கணக்கில் அவங்க விற்றுக்கிறது தான், எவ்வளோ விற்கிறாங்களோ அவங்களோடது. ஸோ இப்படித்தான் ஒரு மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அப்போ நீட்டுக்கு அப்புறம் எப்படி நடக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா, அப்போ அந்த 100 சீட்டில் 15 வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடும், மிச்சம் 85 சீட்டுக்கு வந்து 85 பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதி அதில் டாப் ரேங்கிங் அடிப்படையில் ஃபுல் ஆயிடுவாங்க. ஸோ இதில் வந்து மோசடிக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார். ஆனாலும் நீட் எக்ஸாமுக்கு அப்புறமும் இதே மாதிரியான ஒரு மோசடி தான் நடக்குது அப்படின்னு ஏகே ராஜன் கமிட்டியை கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நீட் எக்ஸாமில் டாப் ரேங்க் வாங்கினவங்க வந்து ஆப்வியஸாக கவர்மெண்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க கவுன்சிலிங்கில்.
அப்போ அந்த ஆவரேஜாக மார்க் வாங்கியிருப்பாங்களா, பார்டர் கீழே வாங்கியிருப்பாங்களா, அதாவது கவுன்சிலிங்காக நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏஜென்ட் மூலமாக அணுகி அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், ஃபீஸ் கம்மி பண்ணுறோன்னு சொல்லி ஆஃபர் கொடுத்து அவங்களே ப்ரைவேட் காலேஜில் வந்து சீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க அவங்கள வச்சு. இப்போ கவுன்சிலிங் நடக்கும்போது ஒருவேளை அவங்களுக்கு வந்து இங்கே வந்து கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜே கிடச்சிருச்சு, இல்லை ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ அந்த சீட் வந்து ஃப்ரீ ஆயிரும். இப்போ அந்த ஃப்ரீயான சீட்டை வந்து மாப்பப் கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த சீட்டை அவங்க ஃபில் பண்ணும்போது ஒரு சீட்டுக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் கூட அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசடி, அது நீட்டுக்கு முன்னாடி அந்த மோசடி நடந்துச்சு, நீட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லி ஏகே ராஜன் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. 2006 2011 வரை திமுக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது 17 தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அப்ரூவல் ஒரே வருஷத்துல கிடைச்சது. இப்போ ஒரு அதிர்ச்சியான டேட்டா ஒன்று சொல்கிறேன். அதாவது நீட்டுக்கு அப்புறம் 2019 கர்நாடகாவில் 185 கவர்மெண்ட் சீட்ஸை வந்து 100 கோடிக்கு விற்றுருக்காங்களாம். 2021 கர்நாடகாவில் 402 கோடிக்கு மெடிக்கல் சீட்ஸ் வந்து விற்றுருக்காங்களாம். 2023 தெலுங்கானாவில் 12 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து 100 கோடிக்கு வந்து மெடிக்கல் சீட்ஸை விற்றுருக்காங்களாம். இதில் பிடிஎஸ் படிப்புக்கும் நீட் எக்ஸாம் வச்சு தான் பண்ணுறாங்க. அதில் 220 மார்க்குக்கு வந்து கடந்த வருடங்களில் 113 கட் ஆஃப் வச்சுருந்தாங்களாம். ஆனால் அதில் யாருமே சேராதனால அந்த 113க்கும் கம்மியாக கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு வந்து சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்டிஏ டெஸ்ட் நடத்துறாங்களா, அந்த என்டிஏ வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் மார்க் வச்சுன்னு சொல்கிறாங்க, அப்போ இந்த மார்க்கை வந்து கம்மி பண்ணுறாங்க, அப்போ இதிலேயே தெரியுது நீட்டோட தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த வருஷம் 2026 151 மெடிக்கல் சீட்டை வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பறி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் என்னாச்சு அப்படின்னா, டாக்டர் ஆஃப் மெடிசன்ஸ் அப்புறம் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இப்படின்னு சொல்லப்படுற ஹைலி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் சீட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மொத்தம் 415 சீட் இருக்குது. இந்த சீட்டு அதில் 215 சீட்டுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற டாக்டர்ஸ், அதாவது ஏற்கனவே சர்வீஸில் இருப்பாங்கள்ல, அந்த இன் சர்வீஸ் டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த 215 சீட்டை வந்து ஒதுக்கணும். இதில் 2023-24 ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாதனால ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து நம்ம சரண்டர் பண்ணியிருக்கோம். 2023 சரண்டர் பண்ணியிருக்கோம். 2025 ஆல் இந்தியா கோட்டா ஃபில் ஆகாதனால சென்ட்ரல்லே அதோட கட் ஆஃப் வந்து 0 பண்ணிட்டாங்க. அதாவது அப்போ அதுக்குன்னு இருக்கிற எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்போ தான் 2025 டிஎம்கே அரசு என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் கட் ஆஃப் மார்க்கை வந்து கம்மி பண்ணிகிட்டே போவீங்க, 0 ஆக்குவீங்க, நாங்கள் வந்து ரிசர்வ் சீட்டையும் வந்து சரண்டர் பண்ணணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நான் சர்வீஸ் டாக்டர் தமிழ்வாணி அப்படிங்கிறவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகிறாங்க. அதாவது இப்படி காலியாக இருக்கிற 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டை வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போகிறாங்க. அதை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட்டும் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ பிரச்சனையே. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போடணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. எதனால் போச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசோட அட்வொகேட் வந்து கோர்ட்டில் இந்த கேஸில் வந்து கோர்ட்டில் ஆஜராகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அடுத்து முக்கியமான ஸ்கேம் வந்து ப்ரைவேட் காலேஜ் பண்ணக்கூடிய இன்னொரு மோசடி என்னென்னா, இப்போ நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் அவங்களோட அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு மெடிக்கல் காலேஜும் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படியே அப்ரூவல் கொடுத்தாலும் அப்பப்போ அவங்க வந்து திடீர் ஆய்வு பண்ணுவாங்க. அப்படி திடீர் ஆய்வு பண்ண போகிற அந்த டேட் அண்ட் டைமை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து எப்படியோ இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகிறது யாரோ கொடுத்துட்றாங்க. அப்படி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கவுமே அவங்க சம்மந்தப்பட்ட ப்ரைவேட் காலேஜ் நைட்டோடு நைட்டாக ப்ரொஃபஸர்ஸ்லாம் இல்லை அப்படின்னா, காலி பணியிடங்கள் இருந்துச்சுன்னா ஒரு ஃபேக் ப்ரொஃபஸர்ஸ் வந்து அட்மிஷன் போட்டுருவாங்க. அதே மாதிரி அவங்களோட மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பெட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபேக் பேஷண்ட்ஸ் ரெடி பண்ணி பேஷண்ட்ஸு அந்த பெட்டையும் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இல்லீகலாக டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அப்ரூவல்லாம் நிறையா காலேஜ் வாங்கியிருக்காங்க. அப்படி 40 மெடிக்கல் காலேஜ் வந்து இல்லீகலாக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2025 சிபிஐ விசாரணையில் வெளியில் வந்துருக்கு. இப்போ நீட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எம்பிபிஎஸ்சில் சேர்ந்தாங்க, அந்த டேட்டா என்ன, நீட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எம்பிபிஎஸ் சேர்ந்தாங்க, அவங்களோட நிலவரம் என்ன அப்படிங்கிற முக்கியமான டேட்டாவை இப்போ பார்க்கலாம். 2016-17 தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் 12% வந்து எம்பிபிஎஸ்க்கு போயிருக்காங்க. ஆனால் 2020-21 அது வந்து 1.7% குறைஞ்சிருக்கு. 2020-21 இங்கிலீஷ் மீடியமில் படித்தவங்க 98% பேர் வந்து நீட் எக்ஸாம் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் தமிழ் மீடியமில் படித்தவங்க 2% பேர் தான் வந்து நீட் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் சிபிஎஸ்சியில் அது நீட் வந்ததுக்கப்புறம் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு அதிகமாக எம்பிபிஎஸ்சில் வந்து சேர்ந்துருக்காங்களாம். எப்படின்னா நீட் எக்ஸாம் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 5% ஸ்கூலில் தான் சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது. ஸோ ஆனால் நீட் எக்ஸாம் பாஸ் ஆனதால் 50% பேர் வந்து சிபிஎஸ்சியில் படித்தவங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காக சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டுட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் போய் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து எம்பிபிஎஸ்சில் போய் சேர்ந்தாங்க, நீட்டுக்கு அப்புறம் எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா. ஏதோ 2020 மட்டும் 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்ததன் மூலமாக
அதிகபட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 336 பேர் வந்து போயிருந்திருக்காங்க. அது அந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்தது மூலமாக. அப்படி 2020லேருந்து 2024 வரைக்குமே அதிகபட்சம் ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்சில் போய் சேர்ந்துருக்காங்க. அதை இனி வரும் காலங்களில் 10% இன்க்ரீஸ் பண்ணலாம். அதன் மூலமாக வருஷத்துக்கு 800லேருந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2011-12 99% மாணவர்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எம்பிபிஎஸ் போய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் நீட்டுக்கு பிறகு 2020-21 28.58% மாணவர்கள் தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து பாஸ் ஆகிருக்காங்களாம், எம்பிபிஎஸ்சில் போய் சேர்ந்துருக்காங்களாம். அப்போ மிச்சம் இருக்கிற 71% பேரும் திரும்ப நீட்டில் பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமாக முதல் தலைமுறை பட்டாதாரிகளோட மருத்துவ கனவே பறிபோகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மொத்தமாக நீட்டுக்கு முன்னாடி தமிழ் வழி மாணவர்கள் 14.8% பேர் வந்து எம்பிபிஎஸ்சில் சேர்ந்தாங்க. ஆனால் நீட்டுக்கு அப்புறம் அது 1.6%ஆக குறைஞ்சிருச்சான். கிராமப்புற மாணவர்கள் நீட்டுக்கு முன்னாடி 61.5%, நீட்டுக்கு அப்புறம் 49% அது குறைஞ்சிருச்சான். முதல் பட்டதாரிகள் நீட்டுக்கு முன்னாடி 24% போய் எம்பிபிஎஸ்சில் சேர்ந்தாங்க. நீட்டுக்கு அப்புறம் அது 12%ஆக குறைஞ்சிருச்சான். நீட்டுக்கு முன்னாடி கோர்ஸோட ஃபீஸ் 100% வந்து கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீட்டுக்கு அப்புறம் அந்த கோர்ஸ் ஃபீஸ் 50% கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும், மிச்சம் 50% வந்து ப்ரைவேட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ப்ரைவேட் வந்து எவ்வளோ நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதே மாதிரி கோச்சிங் சென்டரோட ஃபீஸையும் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல அப்படிங்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. கோச்சிங் சென்டர்ஸ் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் 400க்கு மேலே கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கான். இவங்களோட ஓவரால் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5750 கோடி. இதில் ஆகாஸ், ஆலன், ரெசோனன்ஸ் இவங்க தான் இந்தியாவிலே ஃபேமஸான ஃபஸ்ட்டு 3 இடத்துல இருக்கிற நீட்டுக்கான கோச்சிங் சென்டர்ஸ். இவங்களுக்கு நீட்டுக்கு மட்டுமே இந்தியா முழுக்க 544 கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கான். இப்போ அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த 3 சென்டர்ஸ் மட்டுமே வருஷத்துக்கு 1500 கோடி வரைக்கும் லாபம் பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. நீட்டில் வின் பண்ணவங்களில் 65% பேர் முதல் 5 இடங்களில் உள்ள கோச்சிங் சென்டரில் படித்தவங்களாம். நீட்டு, ஜே2யு, கேட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்காக கோச்சிங் போவாங்கள்ல, அப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 7 கோடி பேர் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வந்து போகிறாங்க. ஒரு ஃபேமிலி தன்னோட ஆண்டு வருமானத்தில் 12% அமௌண்ட்டை, சேலரியை இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸில், நீட்டு மட்டும் இல்லை எல்லா கோச்சிங் சென்டர்ஸ்லையும் போய் படிக்கிறதுக்கு வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்களாம். 2014 வரைக்கும் இந்தியா முழுக்க உள்ள எல்லா கோச்சிங் சென்டரோட மொத்த ரெவன்யூ 45,000 கோடி. நீட்டுக்கு அப்புறம் அந்த பயிற்சி மையங்களோட ஆண்டு வருவாயும் பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடியாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட போன நிதியாண்டுக்கான கல்விக்கான பட்ஜெட்டே வந்து 57,000 கோடி தான். நீட் கோச்சிங் சென்டர் மூலமாக 20,000 கோடி பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் கோச்சிங் சென்டர் போகாமல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தவங்க 1% பேர் தான். சரி, நீட் யூஜி கவுன்சிலிங்கில் தான் எப்படி நடக்குது, கோச்சிங் சென்டரில் தான் அப்படின்னா, நீட் பிஜி கவுன்சிலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஜி முடிச்சுட்டு பிஜி சேர்றதுக்கு 2 வருஷம் வில்லேஜ் சைடு ஒர்க் பண்ணால் பிஜி சேர்றதுல 50% வந்து ரிசர்வேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஜியில் 50% சீட்டை வந்து சீட்டுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இப்போ நீட் யூஜி மாதிரி நீட் பிஜி கவுன்சிலிங்லேயும் இடபிள்யூஎஸ் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா இந்த மாதிரி கோட்டாலாம் யூஸ் பண்ணி ஏஜென்ட்ஸ் மூலமாக கோடிக்கணக்கில் மெடிக்கல் சீட்ஸை விற்கிற ஸ்கேமும் நடந்துகிட்டு இருக்கான். இந்த நீட் எக்ஸாமை என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துகிறாங்க. ஆனால் 2019 முன்னாடி வரைக்கும் நீட் எக்ஸாமை சிபிஎஸ்சி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா தேசிய நுழைவுத்துறையிலையும் ஒரு சென்டர் நடத்தினா நல்லாயிருக்கும்னு சொல்லி 2017 என்டிஏ உருவாக்கி 2019 வந்து இந்த என்டிஏ மூலமாக நீட்டு, ஜே2யு மெயின், அதுக்கப்புறம் யூஜிசி நெட்டு இந்த மாதிரி தேசிய நுழைவுத் தேர்வுகளை வந்து என்டிஏ மூலமாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நீட் எக்ஸாமில் என்ன மாதிரியான குளறுபடிகள், மோசடிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த என்டிஏவையும் கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், டாக்டர்ஸ்ட்டை வருவோம். ஒரு சமூகத்தோட தேவை தான் வந்து டாக்டர்ஸை உருவாக்குது. அப்படி தான் சேகுவரா வந்து டாக்டராக இருந்தார். ஈழத்தில் நம்ம திலீபன் வந்து டாக்டராக இருந்தார். அங்கே வந்து நம்ம போர் வீரர்கள் வந்து போரில் காயமடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காகவே சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு மருத்துவ பிரிவே இருந்துச்சு. அதில் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் போராளிகளையும் ஏழை எளிய மக்களிடம் கனிவாக பேசக்கூடிய ஒரு மருத்துவர்களையும் நீட்டை வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. WHO அறிக்கைப்படி இந்தியாவில் 1000 பேருக்கு ஒரு டாக்டர் வந்து இருக்கணுமா. ஆனால் இங்கே 1.23 டாக்டர்ஸ் இருக்கும் 1000 பேருக்கு. அப்போ நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னென்னா அது என்ன விஷயம்னா, ஆயுஷ் அதாவது சித்தா, யுனானி இந்த மாதிரி டாக்டர்ஸும் சேர்த்து அதில் வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்களெலாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1000 பேருக்கு
0.6 to 0.7 டாக்டர்ஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க. இந்தியாவில் 146 கோடி மக்கள் தொகை இருக்குது. ஆனால் 2046க்குள்ளே அப்போ உள்ள மக்கள் தொகையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மொத்த டாக்டர்ஸ் நமக்கு தேவையான டாக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 42 லட்சம் டாக்டர்ஸ் தேவை. ஆனால் இப்போ வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 லட்சம் டாக்டர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ இன்னும் 20 வருஷத்தில் நமக்கு வந்து 28 லட்சம் டாக்டர்ஸ் வந்து வேணும். இல்லைனா ஃப்யூச்சரில் ஹெல்த் கேரில் ஒரு பெரிய பிரச்சனையே வரும். அதனால் மக்கள் நாம தான் சஃபர் ஆகும். டாக்டர்ஸ் பற்றாக்குறை இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2002 நிலவரப்படி இந்தியாவில் குழந்தைகள் மருத்துவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 550 டாக்டர்ஸ் வந்து இன்னும் பற்றாக்குறையாக இருக்கான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லையும் பற்றாக்குறையான மருத்துவர்கள் நமக்கு வந்து நிறையா இருக்குது. அப்புறம் நிதி ஆயோக்குள்ள மெம்பராக இருந்த டாக்டர் வி.கே. பால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் வருஷத்துக்கு 5000 அறுவை சிகிச்சை மருத்துவர்களை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இன்னும் அடுத்து 34 வருஷத்துக்கு தேவையான சர்ஜன்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. அதே மாதிரி அடுத்த 82 வருஷத்துக்கு தேவையான கார்டியாலஜிஸ்ட் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறார். 2026 நீட் ரீ எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க மொத்தம் 23 லட்சம் பேர். அதில் எக்ஸாம் எழுதினவங்க 20 லட்சம் பேர். அதில் பாஸ் மார்க் எடுத்தவங்க 11 லட்சம் பேர். அப்போ 9 லட்சம் பேர் அங்கேயே ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் பாஸ் ஆன 9 லட்சம் பேருக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கோம்ல அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற மொத்த மெடிக்கல் சீட்டோட எண்ணிக்கையே 1,36,000 தான். ஒரு 1.5 லட்சம் கூட வச்சுப்போமே. அப்போ 1.5 லட்சம் பேருக்கு தான் சீட்டு கிடைக்கும். பாஸ் ஆகிருந்து 9 லட்சம் பேர் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. மற்ற நாடுகளெல்லாம் 1 லட்சம் பேரில் எத்தனை மெடிக்கல் கிராஜுவேட்ஸ், அதாவது மருத்துவ பட்டதாரிகள் எத்தனை பேரை உருவாக்குறாங்க அப்படின்னா, அதிகபட்சமாக டென்மார்க்கில் 1 லட்சம் பேரில் 21 கிராஜுவேட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. நம்ம இந்தியாவில் 1 லட்சம் பேரில் 4 மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் உருவாக்குறோமா. இந்தியாவில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டாக்டராக வர்றவங்களில் 33% பேர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக உருவாகுறது இல்லைன்னு ஒரு புள்ளி வர சொல்லுது. ஒரு பக்கம் ஒவ்வொரு வருஷமும் பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தும் லட்சக்கணக்கான மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் உருவாகியுமே இன்னொரு பக்கம் டாக்டர்ஸுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் ஷார்ட்டேஜஸ் வந்து உருவாகிருக்கு. ஏன் இப்போயே ஷார்ட்டேஜஸ் இருக்குது. இதில் 2040 இந்தியாவில் 1000 பேருக்கு 3 டாக்டர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1000 பேருக்கு இங்கே 4 டாக்டர்ஸ் இருக்காங்களாம். இதுலேயுமே ஆயுஷ் டாக்டர், சித்தா, யுனானி இந்த டாக்டர்ஸ்லாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தாய் சேய் இறப்பு வீதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு காரணம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான். ஆனால் 2021-22 நினைக்கிறேன் 7 டாக்டர்ஸ் வந்து வில்லேஜ் சைடு போய் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த நீட்டு திறந்துச்சு அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எப்படி முன் வருவாங்க? ஏன்னா கோச்சிங் சென்டர்லேயும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயும் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் செலவழிச்சுட்டு படிச்சுட்டு வர்றவன் எப்படி ஆரம்ப சுகாதாரத்தில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு முன் வருவான்? ஒன்று படிச்சுட்டு ஒன்று பிஜி படிக்க போவான், இல்லை ஃபாரின் போவான், இல்லை பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் தர ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவான். எப்படி அவன் வில்லேஜ் சைடு போய் ஒர்க் பண்ணுவான்? அப்படி தான் இந்தியாவில் எம்பிபிஎஸ் முடித்த 70% பேர், எம்பிபிஎஸ் யூஜி முடித்த 70% பேர் வந்து சிட்டி சைடு வந்து ஒர்க்கு போயிடுறாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இதுக்கிடையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 35% பிஹெச்சியில் வந்து டாக்டர்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. வில்லேஜ் சைடு 80% டாக்டர்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா ஆரம்ப சுகாதாரத்தோட நிலமை நம்ம எல்லாருக்குமே ரேஷன் கடை மாதிரியே உணர்வுபூர்வமாக கனெக்டான ஒரு விஷயம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான். இது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி வருதுன்னா உடனே நம்ம அங்கே தான் போய் நிற்போம். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வந்த பிறகு தான் வயலில் பாம்பு கடிச்சு இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி எங்கள் ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் அந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ குறைஞ்சிருக்கு. அதுபோக அங்கே வந்து செவிலியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களோட வேலை மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊரில் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட உடல் கண்டிஷன், சிசுவோட ஹெல்த் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் எத்தனை தடவை செக்கப் வந்திருக்காங்க, இப்படி அவங்களோட மொத்த விஷயத்தையும் கண்காணித்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. இப்படி தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் சிறந்து விளங்குறதுக்கு காரணம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராமத்துக்கு கிராமம் வந்த பிறகு தான். ஸோ ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர மக்களோட கஷ்டங்களோ உடல் வலியை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்டேருந்து உருவாகி வர டாக்டர்ஸால் மட்டும்தான் முடியும். நீட்டால் அதை உருவாக்க முடியாது. ஸோ இப்படியே போச்சுன்னா நீட்டு திறந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் ஆரம்ப சுகாதார நிலையத்தையே இழுத்து மூட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகே ராஜன் அளித்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நீட் வந்து ஏழை மாணவர்களை, கிராமப்புற மாணவர்களை, தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களை கிளாஸ்லேருந்து பிடுங்கி அப்படியே சந்தையில் வந்து ஒப்படைக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் நீட்டை பற்றி இவ்வளோ குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கல்ல, இதே மாதிரி ஃபாரின்லாம் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லையா, அங்கெல்லாம் இப்படிலாம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டால் யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் சைனா, ஃபின்லாந்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நுழைவுத் தேர்வுங்கிறது ஒரு ஆப்ஷனாக மட்டும் தான் வச்சுருக்காங்க, கட்டாயப்படுத்தலையாம். சைனாவில் கவோ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கான். அது மூலமாக வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவே அதில் தனியாக ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்களாம். தென்கொரியாவில் கூட சுனங் அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு மூலமாக அங்கே இருக்கிற அதிகபட்சமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எல்லாரும் கேட்குற மாதிரியே ஒன்று நீட்டை ரத்து பண்ணணும், இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் விலக்கு கொடுக்கணும், இல்லை அந்த 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும் நீட் எக்ஸாம் வந்து வச்சுக்கணும். அது வரைக்கும் ஒன்று நீட் விலக்கு பண்ணுற வரைக்கும் இல்லை நீட் ரத்து பண்ணுற வரைக்கும்
இப்போதைக்கு 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா 15% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 7.5, அந்த தமிழ்நாட்டில் 7.5ங்கிறத 10% இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு 800 1000 மாணவர்கள் வருஷத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்க போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீட் விலக்கு கொடுக்குற வரைக்கும் 7.5ங்கிறத 10% இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுன்சிலிங்கில் நடக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை தடுக்கணும். இனிமேல் முற்றிலுமாக அதை தடுக்கணும், நடக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேட்டரி பாடி வந்து உருவாக்கணும். அவங்களுக்கு வந்து நீதித்துறை மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோட்டா வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங் அப்போ கோட்டா வெரிஃபிகேஷன் நடக்கும், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக நேர்மையான முறையில் நடக்கிற மாதிரி கண்காணிக்கணும். அதை எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்கணும். முக்கியமாக நீட் எக்ஸாம்ஸில் நடக்கிற முறைகேடுகளை முற்றிலுமாக தவிர்க்கப்படணும். அதுக்காக தான் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் பில்ஸ்ன்னு சொல்லி 2026 இப்போ ஒரு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அந்த சட்டப்படி நீட் எக்ஸாமில் முறைகேடு பண்ணுறதுலேருந்து கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுற வரைக்கும் என்னென்ன மோசடி பண்ணுறாங்களோ அந்த மோசடியை பொறுத்து, குற்றத்தை பொறுத்து அதிகபட்சம் 10 கோடி ரூபா ஃபைனு, 10 வருஷம் ஜெயிலு அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஏன் நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, மோசடிகள் என்ன, அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி, நீட் எக்ஸாம் எப்படி நடக்குது, இதில் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த புத்தகம், அதாவது ஏன் நீட் வேணாம் அப்படிங்கிற புத்தகத்தில் கொடுத்துருக்க டேட்டா வச்சும், அப்புறம் கவர்மெண்ட்டே அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற டேட்டா வச்சும், அப்புறம் சில ஆர்டிகல்ஸை படித்தும் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசியிருந்தோம். ஸோ இது வந்து நீட்டோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன் நீட் வேணாம், நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ பார்ட் 2ல் ஏன் நீட்டு வேணும், நீட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களோட அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ட் 2ல் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட் 2ல் நீட்டை ஒழிக்க முடியுமா முடியாதா, அதுக்கு சட்ட ரீதியான வழிகள் இருக்கா, உண்மையிலே இருக்கா இல்லையா, அது யார் கையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ட் 2ல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏன்னாடா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சொல்லிட்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலையே அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிடாதீங்க. பார்ட் 2ல் நீட்டோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பேசுவோம். கூடி சீக்கிரம் பார்ட் 2 பற்றி பேசுகிறோம். ஏன்னா இதுவே இவ்வளோ டியூரேஷன் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதனால் பார்ட் 2 வந்து தனியாக போடலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இப்போ பார்ட் 2 வந்து போட போகிறோம். அதுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து, இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தோணியிருந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நோட் பண்ணிவிட்டு பார்ட் 2லையும் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. பள்ளியில் படித்த பின்பு அந்த கல்வி தகுதி இல்லை என்றால் நாம் ஏன் பள்ளிக்கு போக வேண்டும்? கோச்சிங் சென்டர்லயே நேரா சேர்ந்துடலாமே. எதுக்கு இத்தனை வருஷ படிப்பு?